நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் ஈடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஈடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ். இன்னைக்கு அதிகாலையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. என்ன மேட்ச்னா சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் நேபாள் மேட்ச். ரொம்ப 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 க்ளோஸாக போச்சு. நேபாள் ரொம்ப சூப்பராக போராடி இந்த மேட்சை லாஸ்ட் பால் வரைக்கும் த்ரில்லராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. லாஸ்ட் பாலில் போய் தான் வந்து தோற்றும் போயிருந்தாங்க. வெறும் ஒரு ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. நம்ம இந்த மேட்சை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் கனடா மேட்சும் இருக்குது. அந்த மேட்ச் மழைனால நடக்குமா என்னன்னு கூட வந்து தெரியாத நிலைமை தான் இருக்குது. அந்த மேட்சை பற்றியும் பேசலாம். ஸோ ஆப்கானிஸ்தான் பற்றி, நியூசிலாந்து பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நாம் வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். வழக்கம் போல காலையில எந்திரிச்சோடனே ஒரு அதிர்ச்சியோட இன்னைக்கு எந்திரிக்க வேண்டிய வாய்ப்பு இருந்திருக்கும். நேபாள் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு சம்பவம் பண்ணாங்க. கடைசி பால் வரைக்கும் மேட்சை த்ரில்லா கொண்டு போய் ஒரு ரன் டிஃபரன்ஸ்ல தோத்துருக்காங்க. ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் இது. நேபாளுக்கு மேட்ச். அந்த மேட்ச் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க, ஏன்னா விடிய காலையில வந்திருக்கும். நீங்க ப்ளீஸ் ஹைலைட்ஸாவது பாருங்க. நேபாள் செம்மையா ஆடினாங்க. அதாவது இந்த பெரிய டீமுக்கும் சின்ன டீமுக்கும் பெரிய வித்தியாசம் என்னதுன்னா, பெரிய டீமுக்கு வந்து ஜெயிக்கிறதுன்றது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம். சில சமயம் நடக்காம போகும். சோ கரையை கிடக்க தெரியும். இந்த சின்ன டீமுக்கு என்னதுன்னா, ஐயோ இவ்வளவு பெரிய டீமோட ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டோமா, இனிமே என்ன பண்றதுன்னு ஒரு பதட்டத்துல போயிருவாங்க. அதுலதான் போச்சே தவிர நேபாள் டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். அகேன் இந்த மேட்சை பார்க்காதவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மேட்ச் நேபாள் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். இந்த மேட்ச்ல வந்து அமெரிக்காலலாம் இருந்து வெளியே வந்து இப்போதான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பக்கமாக வந்து கிங்ஸ்டவுன்னு நினைக்கிறேன், அங்கே வச்சு ஒரு மேட்ச் ஆடி இருந்தாங்க. நேபாள் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ணுறதா சூஸ் பண்ணியிருந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் 115க்கு ஆல் அவுட். நல்லா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டீகாக் அவுட் ஆயிருந்தாலும் மார்க்ரமும் ரீசாவும் நின்று கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் கெயின்ஸ்டா நிறைய விக்கெட்டை வந்து சவுத் ஆப்பிரிக்கா விட்டாங்க வரிசையா. 2 ஸ்பின்னர்ஸ், தீபேந்திர சிங் அவர் ஒருத்தர் நல்லா போட்டாரு. அப்புறம் ஒருத்தர் பூர்தேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் ஒருத்தர் ரொம்பவே நல்லா வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த 2 பேருமே சேர்ந்து 7 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க. 2 பேர் தான் விக்கெட்டை எடுத்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா. அவங்க 2 பேர்னால வந்து பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா மொத்தமா காலி ஆயிட்டாங்க. இன்னும் அந்த நியூயார்க் பிச்சில் ஆடுற மாதிரியே ஒரு மூட்ல தான் இருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 115க்கு 7 விக்கெட் விட்டுருந்தாங்க. 20 ஓவர்ல ஆல் அவுட் இல்லை, 7 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க. அடுத்து நேபாள் வந்து பேட்டிங். நேபாள் வந்து இந்த டார்கெட்டை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 116 தான் அப்படிங்கிறப்போ நம்மளால முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் ஜாக்கிரதை தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 1-2 பார்ட்னர்ஷிப் நல்லா வந்துருச்சு. ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் வந்து பவர் பிளேல விக்கெட் விடாம 35 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு 50 ரன்ஸ் வந்துருந்துச்சு. மேட்ச் நல்லா க்ளோஸா கொண்டு போனாங்க. கடைசியில விக்கெட்ஸ் வரிசையா விழுந்துச்சு. ஒரு 4 விக்கெட் அடுத்தடுத்து விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் கடைசியில அந்த சோம்பல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு நோர்க்கியா பால்ல ஒரு 105 மீட்டர் 6 அடிச்சு மேட்சை க்ளோஸா வந்து கொண்டு போனாரு. பட் கடைசி பால், ஒரு பாலுக்கு 2 ரன் தேவை இருக்கிற சமயத்துல அந்த பால்ல பீட்டன் ஆகி டீகாக் ஒரு த்ரோ பண்ணி அதை கிளாசன் கேட்ச் பண்ணி அதை போல்ட் ஆக்கி அதை வந்து ரன் அவுட் ஆக்கி இவர் வந்து அவுட் ஆகியிருந்தாங்க. மேட்ச் அவுட்டு போயிருந்தாங்க. பட் வின் பண்ணி இருக்கிற வேண்டிய மேட்ச் நேபாள் கையில இருந்த மேட்சை வந்து கோட்டை விட்டுருக்காங்க. உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு நேபாளோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறப்ப? வருத்தமா இருந்துச்சு. மேட்ச் ஜெயிக்கல, இதே எங்களை ஜெயிச்சிட்டாங்க நேபாள். ஏன்னா நல்ல ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஜெயிச்சிருந்தா நிச்சயமா இந்த நேரம் வந்து காட்மண்டுல அப்படி கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. நடக்காம போச்சு. பட் ஸ்டில் இந்த டீம் பாருங்க, இந்த டீம் நல்லா பண்ணுவாங்க. அடுத்து ஒரு 10-15 இயர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வயசு வந்து 22, 23. ஒருத்தருக்கு மட்டும் தான் 30 வயசை தாண்டி அந்த டீம்ல. சோ அடுத்த 10 வருஷத்துக்கு இதே செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா நிச்சயமா பெட்டரா பண்ணுவாங்க. ஏன் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச் வந்து இவ்வளவு க்ளோஸாலாம் கொண்டு போய் வந்து ஜெயிக்கணுமா என்னங்கிறது தெரியல. நேபாள் கூட தான் நம்ம வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. என்னன்னா நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுல ரபாடா பேசியிருந்தாரு. எங்க நேபாளை பத்திலாம் எங்களுக்கு அவ்வளவு பெருசாலாம் தெரியாது, எங்களோட அனலிஸ்ட் தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க நேபாளை பத்தி. ஆனால் நாங்க அவங்கள வந்து ரொம்ப சாதாரண டீமா எடுத்துக்க விரும்பல. லாஸ்ட் 3 மேட்ச் மாதிரி தான் இந்த மேட்சை பாக்குறோம் அப்படின்னாங்க. எந்த நேரத்துல சொன்னாரோ தெரியல. லாஸ்ட் 3 மேட்ச் மாதிரியே க்ளோஸா போய் கடைசி பால் வரைக்கும் போய் நேபாள் தோத்திருந்தா நல்லது. ஏன்னா வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான டோர்னமெண்ட்ல முக்கியமான டைம்ல ஒரு சின்ன டீம் கிட்ட தோத்துட்டு வெளியே போயிருவாங்க. அதுக்கு இங்கே வந்து திருஷ்டி கழிச்சு போடான்னு சொல்லிட்டு அவங்க தோத்துட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏற்கனவே குவாலிஃபை ஆயாச்சு. அதான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது டிசப்பாயின்மெண்டா தானே இருந்திருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுமே இவ்வளவு க்ளோஸா போய் வின் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. டிசப்பாயின்மெண்ட் தான், பட் ஜெயிச்சிட்டாங்களே. அவ்வளவா யோசிக்க மாட்டாங்க இந்த மேட்ச் பத்தில. அவங்க என்னது இனிமே ஸ்பின்னர்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு விஷயம் கிளிக் ஆச்சு. இப்ப வந்து ஷம்சி நல்லா போட்டாரு. சோ அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த மேட்ச்ல. ஸோ நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்கால வந்து ஸ்பின்னர்ஸுக்கு பெருசா வந்து பிச்சில் வந்து எந்த ஸ்பேஸ் இல்லாம இருந்துச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து ஃபுல்லா இருந்தாங்க.
ரோஹித்தால கூட நம்ம இந்தியன் டீமால ரோஹித்தால கூட வந்து மெயின் ஸ்பின்னர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆமா. பட் இப்போ பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு மேட்சஸ் மூவ் ஆகுது. இந்த மேட்சே க்ளோஸா பண்ண இந்த மேட்ச் பார்த்தா ஸ்பின்னர்ஸ்னால தான் இந்த மேட்ச் வந்து அப்படி மாறிச்சு. இனிமே வந்து ஸ்பின்னர்ஸுக்கு தான் வந்து பெரிய ஹேண்ட் இருக்குமா கேம்ல. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் 4 ஸ்பின்னர் வச்சிருக்காரு ரோஹித். நிச்சயமா நம்ம வந்து இப்ப ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு புளோரிடால இருக்கு இன்னைக்கு. புளோரிடாவிலையும் எனக்கு தெரிஞ்சு இதே காம்பினேஷனோட தான் போவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்தோடனே மாத்துவாங்க காம்பினேஷன். ஓகே, நம்ம இந்த மேட்ச்சுக்கு வரலாம். நேபாள் மேட்ச்ல நீங்க லாஸ்ட்ல பாத்திருப்பீங்க. அந்த லாஸ்ட் பால் தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த ஒரு பாலுக்கு 2 ரன் தேவை இருக்கிறப்போ பால் அடிக்க முடியல, அவரால் பீட்டன் ஆகி இருந்தாரு. டிகாக் வந்து கேரி பண்ணி த்ரோ பண்ணியிருந்தாரு. அதை வந்து அந்த கடைசி பால்ல வந்து தெரிஞ்சு 1 ரன் 2 ரன் இது தேவை, 1 ரன் ஒன்னா மேட்ச் டை ஆக்கிற முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சு ஃபுல் ஃப்ளோர ஓடி இருந்தா வின் பண்ணி இருக்கலாமே நேபாள். அதுதாங்க, போயிட்டு இப்படி டைவ் அடிக்கணும். அவர் தயக்கத்தோட இப்படி நின்னு இப்படி வச்சாரு. அவர் எதிர்பார்க்கல இந்த பக்கம் த்ரோவே வரும்னு. அவர் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல த்ரோ வரும், அங்க ஒண்ணு டைரக்ட் ஹிட் இல்லைன்னா மிஸ் நினைச்சாரு. இங்க திடீர்னு பார்த்தா கிளாஸன் கையில பந்தோட நிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம பேட்டை வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் மைண்ட் அப்ளை பண்ணிருக்கணும். உசுர கொடுத்து ஓடி அப்படியே ஒரு தாவி இருக்கணும் உள்ள. கிளாஸன் கையில எப்படி பந்து வந்துச்சு தெரியுமா? அந்த டீகாக் த்ரோ பண்ணார்ல, பண்ண த்ரோ இவர் முதுகுல பட்டு கிளாஸன் கைக்கு போய் அவர் ஸ்டெம்பு கிட்ட கரெக்டா நின்னு அதை கேட்ச் பண்ணி அவரை போய் அடிச்சு பயங்கர டிராமாவா தான் போய். இது இந்த என்ன டைலாக் அது, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்கிற கிடைக்கணும்னா வந்து சேரும்னு சந்தானம் சொல்லுவாரு ஒரு படத்துல. அது மாதிரிதான் எங்கெங்கயோ பட்டு இங்க வந்து நிக்கிது, பயவுள்ள அவுட் ஆயிட்டாரு. நல்ல மேட்ச், ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். யாரும் எதிர்பாராத ஒரு மேட்ச், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல மேட்ச் நடந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். நீங்க சொல்றதுல இருந்து புரியுது நீங்க எந்த மேட்சுக்கு வரீங்க அப்படின்னு. நேத்து நைட் ஒரு மேட்ச் யுஎஸ்ஏ விசஸ் அயர்லாந்து. இந்த 2 டீம்ஸோட பாகிஸ்தான் தான் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மேட்சை. பட் பாகிஸ்தான் ஐயோ பாவம் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எப்படி இருக்கு இப்ப அடுத்த கேப்டன் மாத்துவாங்க. திரும்ப ஷஹீன் அப்ரிதி கேப்டனா போடுவாங்க ஒரு 2 மாசத்துக்கு. அதுக்கு திரும்ப பாபர் ஆசம் போடுவாங்க. ஆமா, அப்புறம் அடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபி அடுத்த வருஷம் வரும் பாகிஸ்தான்ல வச்சு. அப்ப திரும்ப பாபர் ஆசம் வந்துருவாரு. ஆமா, என்னங்க அவங்க அந்த யுஎஸ்ஏ மேட்ச் தான் ரொம்ப காஸ்ட்லியா பிடிச்சிருக்காங்க பாவம். இது வந்து ரெயின்ட் ஆஃப் எதுவும் பண்ண முடியாது. பட் அப்படி நடந்திருந்தாலுமே ஐ திங்க் அயர்லாந்து யுஎஸ்ஏ டஃபா தான் இருந்திருக்கும். யுஎஸ்ஏ ஜெயிக்கும் நம்ம உடனே சொல்லிட முடியாது, அயர்லாந்து ஜெயிக்கும் நம்ம டக்குன்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா ஐரிஷ் பிளேயர்ஸ் இது வரைக்கும் பெஸ்ட் கிரிக்கெட் விளையாடல இந்த டோர்னமெண்ட்ல. அவங்க ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு வின் டியூ அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நடக்காம போச்சு, அவ்வளவுதான். இனிமே மறுபடியும் டிராயிங் போர்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும். முதல்ல இந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை ஒழிக்கணும். டீமுக்குள்ள ஒத்துமை இல்லாம நம்மளே பாக்குறோம், நிறைய பிளேயர்ஸ் ரிட்டைர்மெண்ட்ல இருந்து திரும்ப கூப்பிடுறாங்க, வைக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நம்ம ஒரு டீமா ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கிறப்போ ஃபியூச்சருக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதான் வந்து அடுத்தடுத்து பார்க்கணும். அவங்க ஒரு மூவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த மூவ்ல இருந்து அவங்களே பின்னாடி திரும்ப வராங்க. சைன் அஃப்ரிடியை கேப்டன் ஆக்குனாங்க அப்படின்னா திரும்ப வந்து பாபர் அசாம்கே போறாங்க. அவங்கள எடுக்கிற அந்த டெசிஷன்ஸ்ல வந்து ஒரு ஒரு நிலையா இருக்கிறது வந்து முக்கியம் ரொம்பவே. ஃபியூச்சருக்கான ஆப்ஷன் போனோம் அப்படின்னா அதுக்கான சான்ஸை வந்து கொடுக்கணும்ல. அதையுமே வந்து பண்றது இல்லை. பிளேயர் செலக்ஷன்ஸ்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு வந்து சொல்றாங்க. நாம சொல்ல வேண்டிய தேவையில்ல, அங்கிருந்தே வந்து எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸே வந்து பயங்கரமா போட்டு டீமை வெளுத்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, அங்க என்னதுன்னா அந்த பவர் இப்ப வந்து ஆட்சி மாறுறப்பெல்லாம் வந்து இப்ப யாரு புது பிரசிடென்டாவோ பிரைம் மினிஸ்டராவோ வராங்களோ அவங்க சொல்றதா நடக்கும். அவங்கதான் கிரிக்கெட் போர்டோட சேர்மன் யாருன்னு டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இது சட்டத்திலேயே இருக்காங்க. அவங்கதான் வந்து மெயின் ஆளு பிரைம் மினிஸ்டர் கிரிக்கெட் போர்டுக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஆளுங்களை வைப்பாங்க. அங்க ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு தேவையான பிளேயரை கேப்டனா வைப்பாரு, தேவையான ஆளுங்களை டீம்ல எடுப்பாங்க. இதுல என்ன வருத்தம் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட ஒரு பொட்டன்சியல் இருக்கு. ஏசியால ஒரு பெரிய நேஷன். அவங்க கிட்ட அவ்வளோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சோர்ஸா இருக்கிறாங்க, ரிசோர்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. பேட்டர்ஸ் ரொம்ப பாபர் அசாம் மாதிரி ஒரு பயங்கரமான டேலண்டான பேட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பட் அவ்வளவு ரிசோர்ஸையும் வச்சுக்கிட்டு அதை சரியா வந்து ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அது பெரிய பிரச்சனை தான். இல்ல ஸ்பின்னர் இல்ல ஸ்ரீராம், ஸ்பின்னர் இல்லாததுதான் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் 2-3 வேர்ல்ட் கப்பாவே பிரச்சனை. என்னன்னா இந்த 2-3 மேட்ச் இந்தியா கிட்டே உதவாங்க இந்த நவாஸை வச்சு விளையாடி. விராட் கோலி அஸ்வின் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்த மேட்ச்ல கூட கடைசி ஒரு ஆளையில நவாஸ் கிட்ட கொடுத்தாங்க. நவாஸ் வேலைக்கு ஆகலைன்னா ரிட்டையர் ஆன இமாத் வசீமை கூப்பிட்டு இங்க விளையாட வச்சாங்க. அவரு வந்து அவராலையும் பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே. நடுவுல ஒரு சில நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க. யாசிர் ஷா அஜ்மல் போனதுக்கு அப்புறம் ஒரு யாசிர் ஷா கொஞ்ச நாள் விளையாடினாரு. ஷதாப் கான் இப்ப முழுக்க பேட்ஸ்மேன் ஆயாச்சு. அவர் ஒரு ஓவர் கூட கொடுக்கறது இல்லையே. பட் கண்டிப்பா வந்து ஒரு பொட்டன்சியல் இருக்கிற டீம் தான். அவங்க இன்னும் போய் கீழே இருந்து டொமஸ்டிக்ல இருந்து பிளேயர்ஸை கொண்டு வந்து ஃபியூச்சருக்கான ஆப்ஷனா ட்ரை பண்ணாங்கன்னா
இன்னும் நல்ல டீமா ஏசியால ஒரு பெரிய டீமா வழக்கம்போல அவங்களுக்கு பெரிய லெகசி இருக்கு. ஸோ அதை வந்து ம். காப்பாத்துற வகையில பெரிய டீமா வந்து அவங்களால தொடர்ந்து இருக்க முடியும். அடுத்த வருஷம் அவங்களோட ஹோம்ல வச்சு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது அப்படிங்கிறப்போ இப்ப இருந்தே அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு வந்து ஆமா. நினைக்கிறேன். பட் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய டீமை வந்து நேற்று வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க எலிமினேட்டர்ல. அவங்களும் இன்னைக்கு அதிகாலையில ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. நியூசிலாந்து வந்து உகாண்டா கூட பவர் பிளேக்குள்ளேயே வின் பண்ணிட்டாங்க. ஆனா வின் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. எலிமினேட் ஆயிட்டாங்க. ஆமா. அவங்க தோக்கடிச்சது உகாண்டா, கடைசியில இருந்தது காண்டா. என்ன பண்றது? அவங்களுக்கும் வழி இல்லாம போச்சு நியூசிலாந்து பாவம். நம்ம பேசின வீடியோலயே பேசியிருந்தோம். வில்லியம்சன் எனக்கு தெரிஞ்சு நிறைய டாடா காட்ட வேண்டிய டைம் வந்தாச்சு ஒரு சில பிளேயர்ஸுக்கு. நிறைய டீம்ஸ்க்கு அக்ராஸ் நடக்கும் இந்த வேர்ல்டு கப்க்கு அப்புறம். நியூசிலாந்து என்னங்க பண்ணுவாங்க? அவங்க படுதோல்வி அடைஞ்சதுதான் அவங்களோட இதுக்கு பெரிய ரீசன். நியூசிலாந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொஸ்டின் கேட்டாங்க கேன் வில்லியம்சன் கிட்ட. உங்களோட சக்தியை தாண்டி புஷ் பண்ணி பயங்கரமா ஆடுற ஒரு டீம் நியூசிலாந்து கிட்ட இருந்துச்சு. அதுதான் லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துல பார்த்தா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் சூப்பரா பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஜெனரேஷன் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சோ அப்படிங்கிறாரு. அதாவது இந்த கேன் வில்லியம்சன் தலைமையில எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லயும் ஒரு செமிஃபைனலோ நாக் அவுட் வரைக்கும் போற அந்த ஒரு எரா வந்து நியூசிலாந்து எரா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சாங்க. அது ரொம்ப முக்கியமான கொஸ்டினா இருந்துச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுது? இல்ல எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் நல்லா விளையாடல. பிளேயர்ஸ் எல்லாம் கரெக்ட். இதே செட் ஆஃப் பிளேயர்ஸ் தானே எல்லாம் விளையாடுறாங்க. நல்லா விளையாடல. அண்டர் குக்டு. பிராக்டிஸ் மேட்சே விளையாடல. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎல்ல பெஞ்ச்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பிளஸ் ஐபிஎல் அவங்களோட ஃபார்மும் சரிஞ்சிச்சு. ஓவராலா அதுல மாட்டிக்கிட்டாங்க. ஆப்கானிஸ்தான பெட்டரா விளையாடி இருக்கணும். அங்கேயே டிமாரலைஸ் ஆயிட்டாங்க. பிளஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட க்ளோஸ் அவுட் பண்ண வேண்டிய மேட்ச் க்ளோஸ் பண்ண 2 மேட்ச் நீங்க இந்த மாதிரி விட்டீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல கஷ்டங்க. 2 டீம் தான் குவாலிஃபை ஆகும். ஸோ அவங்க இருக்கிற குரூப்ல வேற 3 நல்ல டீம் இருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நியூசிலாந்து வந்து வரிசையா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா செமிஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபைனலிஸ்டா வந்திருக்காங்க. ஸோ கண்டினியூஸா ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். பட் இருந்தாலும் அவங்கள விட பெட்டரா ஆடி தான் ஒரு டீம் ஆப்கானிஸ்தான் வந்து உள்ள வந்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் அந்த ப்ராக்ரஷனை பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் தான் 2010 வந்து அந்த வேர்ல்டு கப்ல தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெபியூட் ஆயிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இந்த ஒரு 14 வருஷம் இப்ப பாக்குறோம் ஒரு பெரிய டீமா இருக்கிறாங்க. அவங்களால எந்த டீமையும் இப்ப தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நிக்கிறாங்க. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்ல. பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த மாதிரி நாட்டுல இருந்து வந்திருக்க பிளேஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடி இருக்காங்க. உண்மையிலேயே என்ன சொல்றது ஒரு ஜெயண்ட் லீப். ஏன்னா இப்போ பங்களாதேஷுக்கு வந்து டெஸ்ட் ஸ்டேட்டஸ் 1999 2000ல கொடுத்தாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு 2016 17லயோ தான் கொடுத்தாங்க. இவங்க அவ்வளவு காலம் வெயிட் பண்ணாங்க. அங்க கிரிக்கெட் தாங்க ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ். ராஷித் கான் அடிக்கடி சொல்லுவாரு வேற எந்த ஸ்போர்ட்டும் கிடையாது, கிரிக்கெட்னா மட்டும்தான் தாலிபானும் அலோவ் பண்ணுவாங்க, வேற எந்த கவர்மெண்ட்னாலும் கிரிக்கெட்னா என்டர்டெயின்மெண்டாவே மக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கறதுனா கிரிக்கெட் மட்டும் தான் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ரஷித் கான் ஒவ்வொரு மேட்ச் அப்பவும் இதை பேசுறாரு. ஃபேன்ஸை பத்தி பேசுறாரு, தன்னோட நாட்டை பத்தி பேசுறாரு. ஸோ அதுவே அவருக்கு பெரிய புஷா இருக்கும் நினைக்கிறேன் டீமுக்கு. மக்களுக்காக ஆடுறாங்க அவங்க. நிச்சயமா. அண்ட் குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண யூடியூப் பார்த்து கிரிக்கெட் கத்துக்கிட்டவங்க. அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு, 2010-11 அவங்க வந்தப்ப நபி வந்து ரெஃப்யூஜி கேம்ப்ல அகதிகள் முகாம்ல பாகிஸ்தான்ல இருப்பாங்க. அகதிகள் முகாம்ல அவங்க இருந்துட்டு கிரிக்கெட் ஒரு டைம் பாஸ்க்காக அவங்க விளையாட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் சொந்த நாட்டுக்கு போய் விளையாட ஆரம்பிச்சு, சரி யாரெல்லாம்ப்பா இருக்கீங்க வா விளையாடலாம்ப்பான்னு ஆரம்பிச்சு இப்போ ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் விளையாடுற பிளேயரா இருக்காரு. அவரோட பையன் அண்டர் 19 வேர்ல்ட் கப் விளையாடினாரு. அவர் அப்படி முஜிபோட ஸ்டோரிலாம் மிஸ்ட்ரி ஸ்பின் யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டாரு. முஜிப் வந்து கொஞ்சம் வசதியான வீட்டை சேர்ந்தவர். நிறைய பிளேயர்ஸ் வந்து அங்க வசதி அவ்வளவா இல்லாம தெருக்கள்ல விளையாடி வந்தவங்க. முஜிப் வந்து கொஞ்சம் ரீசனபிள் வசதியா. அவர் யூடியூப் அவருக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. நம்ம ஆளுங்க யூடியூப்ல எதை பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ப்ளூ சட்டை மாறன பாத்துக்கிட்டு இருப்போம் என்ன ரிவ்யூ சொல்லியிருக்காருன்னு. பட் அவர் இன்னும் யூஸ்ஃபுல்லா கத்துக்கலாம் மிஸ்ட்ரி ஸ்பின்ன. அதை கத்துக்கிட்டு இப்ப நேஷனல் டீம்ல அவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, அவ்வளவு பிரான்சைஸ் கிரிக்கெட் விளையாடுறாரு. எல்லா பிளேயர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆப்கானிஸ்தான் ஸ்டோரி. அவங்க இந்த வேர்ல்டு கப்ல பெருசா சாதிச்சாங்கன்னா எவ்வளவு தூரம் அவங்களால வர முடியுமோ அது ஒட்டுமொத்தமா கிரிக்கெட்டுக்கே பெரிய இன்ஸ்பைரிங்கான விஷயமா தான் இருக்கும். கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கே பெரிய இன்ஸ்பைரிங்கான விஷயமா தான் இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. பட் இன்னைக்கு இந்தியா vs கனடா ஒரு மேட்ச் இருக்கு. மேட்ச் நடக்குமா? புளோரிடாவே மிதக்குதுன்றாங்க. நேற்றுக்கு நடத்தியே ஆகணும்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு அவ்வளவு நேரம் ஆச்சு. கடைசியில் நடத்த முடியாம போச்சு. தெரியல எனக்கு இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் பாக்கல ஸ்ரீராம். நடந்தாலும் ஒண்ணுதான், நடக்கலைனாலும் ஒண்ணுதான். நிறைய போட்டோஸ் எல்லாம் வருது. பிச்சு எல்லாமே மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வருது. பட் வந்து பாக்கலாம், ஒரு 5 ஓவர் கேம் மேட்ச் பாக்கலாமா அப்படின்னு வந்து பாக்கலாம். பாப்போம்.
எனக்கு இந்த தினமலர்ல ஒரு டைம்ல ஃபிளட் அப்போ ஏதோ ஒரு ஹெட்லைன் போட்டிருந்தாங்களா, அதான் ஞாபகம் வருது. அந்த ஊர் போட்டோஸ் பாக்குறப்போ பேரு தான் வில்லா, மிதக்குது நல்லா அப்படின்னு. அந்த மாதிரிதான் அத மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. நீங்க புளோரிடா வச்சு ஒரு ரைமிங்ல போட்டீங்கன்னா தம்ப்நெயில்ல வச்சிடலாம். ரைமிங்க்கு நான் எங்க போவேன், நான் என்ன இவராங்க ராஜேந்திராங்க. சரி, ஓகே. மேட்ச் இருந்தாலும் ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணுதான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் கனடா வந்து நினைப்பாங்க நம்ம வந்து ஒரு நல்ல டீம் கூட ஒரு ஃபைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அது ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கலாம். மேபி ஆமா. பார்க்கலாம். பட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சூப்பர் 8க்கான டீம்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம அடுத்து வந்து இன்னும் 1-2 நாள்ல வந்து சூப்பர் 8க்குள்ளேயும் போக போறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வந்து பேசலாம். ஓகே, தொடர்ச்சியா வந்து இணைஞ்சிருங்கள் வியூவர்ஸ். தொடர்ச்சியா வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸ்ரீராம். நம்ம நம்பிக்கைக்குரிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரி பண்டூர் ஏரியாவுல நீங்க எதிர்பார்க்காத விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.